கர்த்தருடைய பரிசுத்த நாமம் நம்மத்திலே மகிமைப்படுவதாக. ஹோப் டிவி நேயர்கள் உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். இனிய துவக்கம் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இனிய துவக்க நிகழ்ச்சியில் அநேக ஆவிக்குரிய கருத்துக்களை வேதாகமத்திலிருந்து நம்ம கற்றுக்கொள்கிறோம். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு அது மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது. இந்த நாளின் இனிய துவக்க நிகழ்ச்சியில் கூட உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளும்படி என்னுடைய மகனும் என்னுடைய மனைவி வந்திருக்கிறாங்க. வாங்க அவங்கள வரவேற்கலாம். ஜோசப், இந்த நாளில் நீங்கள் வந்திருப்பது மிகுந்த மகிழ்ச்சி. தொடர்ந்து அநேக கதைகள் மூலமாக ஆண்டவருடைய வார்த்தையை சொல்கிறீங்க, ரொம்ப சந்தோஷம். சுதா, நீங்கள் வந்திருப்பது மிகுந்த மகிழ்ச்சி. வேதாகமத்திலேருந்து அநேக கருத்துக்களை, ஆவிக்குரிய அனுபவங்களை நம்ம கற்றுக்கொள்கிறோம். ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்து கொண்டு இருக்கிறது. நேயர்களுக்கும் ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்துக்கிட்டு இருக்கு. இந்த நாளின் நிகழ்ச்சியை கூட நம்ம ஒரு கதையோடு நம்ம தொடங்க போகிறோம். ஜோசப் ஒரு அழகான கதையோடு தொடங்கி வைக்க போகிறார். ஜோசப், என்ன கதை இன்றைக்கி சொல்ல போகிறீங்க? இன்னைக்கு நான் ஒருத்தங்க ஒரு அங்கிள் ஆன்ட்டியும் ஒரு வீடை விற்க ட்ரை பண்ணாங்க. ஒரு வீக் ரொம்ப நேரம் ஒரு வருஷமாக விற்க ட்ரை பண்ணாங்க. ஆனால் விற்க முடியல, அவங்களால நிறைய வேலைக்கு விற்க முடியல. அப்படின்னு ஏசப்பாவுக்கு பொருத்தனை பண்ணுறாங்க. ஏசப்பா, நீங்கள் எங்களுக்கு $4 million இந்த வீடு எங்களுக்கு அடைச்சிச்சுன்னா, வாங்கிட்டு போனாங்கன்னா உங்களுக்கு நாங்கள் போர் பீப்புளுக்கெலாம் காசு கொடுத்து ஹெல்ப் பண்ணுவோம். சர்ச்சுக்கெலாம் தசம் பார்க்க வைப்போம், சர்ச்சுக்கு ஹெல்ப் பண்ணுவோம், போர் பீப்புளுக்கெலாம் தசம் காசு கொடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க. தோழி, ஒரு நாள் எல்லாம் அடுத்த நாள் நிறைய பேர் ஒருத்தங்க $4 million வாங்கிப்பா அப்படின்னா அவங்க முழிச்சிட்டு இருக்காங்க. 2 பேர் அவங்க சொல்கிறாங்க, நான் தான் கேட்குறேன்ல, $4 million இதை வாங்கிப்பான்னு கேட்குறாங்க. வாங்கிக்கலாம் அப்படின்னு உடனே செக்கு போட்டு கொடுத்து அனுப்பிச்சி விட்றாங்க. அதான் ஆச்சரியமாக அவங்க சொன்னதை அவங்களும் செய்கிறாங்க. போர் பீப்புளுக்கு ஒரு பெண்ணி காசு கொடுத்து தசமாக வச்சு, சர்ச்சில் தசமாக வச்சு சர்ச்சுக்கும் காசு கொடுத்து ஹெல்ப் பண்ணுறாங்க. ஆண்டவருக்கு பொருத்தனை பண்ணுறாங்க, ஆண்டவரை நிறைவேற்றுறாங்க. ரொம்ப அழகான ஒரு கதை. அந்த வீடை ஒரு வருஷத்துக்கு மேலே விற்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. ஆனாலும் அவங்களால என்ன பண்ண முடியல, விற்கவே முடியல. ஆனால் பொருத்தனை பண்ண அடுத்த நாளே அவங்களுக்கு என்ன ஆகிடுது, $4 million அந்த வீடு விற்கப்படுகிறது இல்லையா? என்ன வசனம் சொல்கிறீங்க ஜோசப்? இதில் இந்த கதையிலேருந்து என்ன வசனம் நம்ம கற்றுக்கலாம்? பிரசங்கி 5:4-5 சொல்லப்பட்டிருக்கு. பிரசங்கி 4:5 வாசிக்கலாம். நீ தேவனுக்கு ஒரு பொருத்தனை பண்ணி கொண்டால் அதை செலுத்த தாமதியாதே. அவர் மூடரில் பிரியப்படுகிறதில்லை. நீ நேர்ந்து கொண்டதை செய். நீ நேர்ந்து கொண்டதை செய்யாமற் போவதை பார்க்கிலும் நேர்ந்து கொள்ளாதிருப்பதே நலம். ஆண்டவருக்கு பொருத்தனை பண்ணால் அதை என்ன பண்ணணும், நிறைவேற்றணும். அந்த குடும்பம் அழகாக பொருத்தனை பண்ணாங்க. பொருத்தனையின் பலனாக உடனே அவங்க அந்த வீடு விற்கப்படுகிறது. அதை அவங்க நிறைவேற்றுறதை பார்க்குறோம். இன்றைக்கி அநேக பேர் இந்த பொருத்தனை பண்ணிவிட்டு அதை செய்கிறதே இல்லை, அதை நிறைவேற்றுக்கிறதே இல்லை. பொருத்தனை பண்ணதுக்கப்புறம் தான் அவங்க என்ன பண்ணுறாங்க, யோசிக்கிறாங்க, ஐயோ நம்ம அவசரப்பட்டு பண்ணிட்டோமோ அப்படின்னு சொல்லி சில பேர் யோசிக்கிறவங்களும் இருக்கிறாங்க. ஒரு பணக்காரர் ஒருத்தர் இருந்தார். நானும் ஜோசப் மாதிரி ஒரு கதை சொல்கிறேன். ஜோசப், இந்த கதையை கவனிங்க. ஒரு பணக்காரர் ஒருத்தர் இருந்தார். அவர் அவருக்கு நிறைய கப்பல் இருந்துச்சு. அதில் ஒரு கப்பலை போய் சுற்றி பார்க்க போனார். அப்போது திடீர்னு எதிர்பாராமல் புயல் அந்த கப்பலே ஆடக்கூடிய அளவுக்கு வந்துருச்சு. அப்போ அவர் பொருத்தனை பண்ணுறாரு, ஆண்டவரே என்னை உயிரோட என்னை ஊருக்குள்ளே கூப்பிட்டு போயிட்டீங்கன்னா நான் உங்களுக்கு ஊரில் உள்ள பங்களாவை விற்று நான் என்ன பண்ணுவேன், அதை காணிக்கையாக நான் வச்சுருவேன் அப்படின்னு சொல்லி அவர் பொருத்தனை பண்ணி கொஞ்ச நேரத்தில் அந்த புயல் என்ன ஆயிடுச்சு, அப்படியே அமிங்க போயிடுச்சு. புயலே இல்லாமல் போயிடுச்சு. அவர் அப்புறம் இறங்கி அழகாக காரில் ஏறி வீட்டுக்கு போயிட்டாங்க. இப்போ காரில் வீட்டுக்கு போகும்போது தான் அவருக்கு தோணுது, ஐயோ அந்த வீடு பெரிய வீடாச்சே, அந்த வீட்டை விற்றா நமக்கு நிறைய காசு கிடைக்குமே, அதை போய் வைக்கிறேன்னு சொல்லிட்டேனே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே போகிறாங்க. இது ஆண்டவரை பொருத்தனை பண்ண சொன்னாங்க. அவருடைய உயிரை காப்பாற்றிக்கிறதுக்காக பொருத்தனை பண்ணார். அப்போ போகிற வழியெல்லாம் யோசிக்கிறார், என்ன பண்ணலாம், இவ்வளோ பெரிய அமௌண்ட்டு எப்படி போகிறது, இப்படியே யோசிச்சுக்கிட்டே போகிறார். வீட்டுக்கு போய் ஒரு அறிவிப்பு கொடுக்குறாரு. என்ன சொல்கிறாருன்னா, என் வீட்டை நான் $1 விற்கிறேன் அப்படின்றார். எப்படி, வீட்டை $1 விற்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போ அதோடு சேர்ந்து ஒரு கண்டிஷன் சொல்கிறார், என் வீட்டை வாங்குறவங்க என் நாயை வாங்கணும், என்னுடைய நாயையும் வாங்கிக்கணும், நாய்க்குட்டியும் வாங்கணும், அந்த நாய்க்குட்டியோட 15 கோடி அப்படின்றாரு. அப்போ இவருடைய எண்ணங்கள் எப்படியா இருக்குது, நான் வீட்டை விற்று அந்த காசை நான் காணிக்க வைக்கிறேன்னு சொன்னேன். வீடு எவ்வளோக்கு தான் விற்க போகுது,
₹1 தான். அந்த ₹1 நான் போய் சர்ச்சில் காணிக்க வச்சிருவேன். ஆனால் அந்த நாய்க்குட்டி 15 கோடி அதோட காசு எனக்கு வந்துடும். ஆண்டவரா பொருத்தனை பண்ண சொன்னார்? ஆண்டவர் ஒரு நாளும் பொருத்தனை ஆண்டவர் பண்ண சொல்லலை. நீயும் ஆண்டவருக்கு பொருத்தனை பண்ணினா நீ என்ன செய்யணும்? நீ அதை செலுத்த தாமதிக்கக்கூடாது. அருமையான அந்த குடும்பம் என் வீடை விட்டா நான் என்ன பண்ணுவேன்? அதை கண்டிப்பாக ஆலயத்தில் தசமாக வைப்பேன், ஏழைங்களுக்கு உதவி செய்வேன் அப்படின்னு சொன்னாங்க. சொன்னபடியே அடுத்த நாள் ஆண்டவர் அதை நிறைவேற்றினாங்க. உடனே அதையும் அவங்க பொருத்தனையும் நிறைவேற்றுகிறத பார்க்குறோம். பொருத்தனையில் வரக்கூடிய ஆசீர்வாதம் ரொம்ப உடனே கிடைக்கும் அப்படின்னு பார்க்கலாம். அன்னாள் எடுத்துக்கோங்க. அன்னாள் பொருத்தனை பண்ணாங்க இல்லையா? அன்னாள் பொருத்தனை பண்ணி ஜெபம் பண்ணோடனே அடுத்த வருஷமே அவங்களுக்கு வந்து குழந்தையோடு வந்து நிற்கிறத பார்க்குறோம். பொருத்தனையோட மகிமை இருக்குது. நம்ம ஆண்டவருக்கு பொருத்தனை பண்ணும்போது நிச்சயமாக ஆண்டவர் கேட்டு உடனே பதில் கொடுக்குறாங்க. நாம் அந்த பொருத்தனையை ஒரு நாளும் நிறைவேற்ற தவறவே கூடாது. சரியாக நிறைவேற்றணும். அதுதான் வசனம் சொல்லுது. மூடரில் ஆண்டவர் என்ன பண்ணுறதில்ல பிரியப்படுது. அவசரப்பட்டு நான் பொருத்தனை பண்ணிட்டு ஆண்டவரே மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொன்னால் ஆண்டவர் அதுக்கு பிரியமானவர் அல்ல. உற்சாகமாய் கொடுக்குற இடத்துல தான் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? பிரியமாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ ஜோசப் ஆண்டவருக்கு பொருத்தனை பண்ணால் என்ன பண்ணணும்? அதை நம்ம நிறைவேற்றணும். அந்த பொருத்தனை ஜெபத்தை ஆண்டவர் கேட்டார்னா அதை உடனே நம்ம செய்த பொருத்தனையை நிறைவேற்ற வேண்டும். அப்படி நிறைவேற்றுவது நிச்சயமாய் ஆசீர்வாதமாக இருக்கும் என்பதில் எந்தவித சந்தேகம் இல்லை. ஒருவேளை இதை பார்த்து கொண்டிருக்கிற நேயர் நீண்ட நாட்களாக எனக்கு இது நடக்கலையே அப்படின்னு நினச்சா இந்த பொருத்தனையின் ஜெபத்தை பண்ணலாம். பொருத்தனையின் ஜெபத்தை பண்ணும்போது ஆண்டவர் நிச்சயமாக நிறைவேற்றுவாங்க. அப்படி நிறைவேற்றின உடனே என்ன செய்யணும்? செய்த பொருத்தனையும் நிறைவேற்றி ஆண்டவரை மகிமைப்படுத்தணும். அப்படி ஆண்டவரை மகிமைப்படுத்தப்படும் பொழுது நிச்சயமாய் அடுத்தடுத்த காரியங்களை ஆண்டவர் ஆசீர்வாதமாக கொடுப்பார் என்பதில் எந்தவித சந்தேகம் இல்லை. நானும் என்னுடைய வாழ்க்கையில் பொருத்தனை செஞ்சேன். எப்போ அப்படின்னா, ஆண்டவரே எனக்கு ஒரு வேலை கொடுத்தீங்கன்னா, நான் MBA முடிச்சுட்டு வேலை தேடிக்கிட்டு இருக்கும்போது ஆண்டவரே எனக்கு ஒரு நல்ல கம்பெனியில் ஓய்வு நாள் விடுப்போடு வேலை கொடுத்தீங்கன்னா என்னுடைய முதல் மாத சம்பளத்தை நான் என்ன பண்ணுவேன்? உங்களுக்கு தான் நான் வைப்பேன். முழுவதுமாக நான் செலவே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி வேலை தேடி 3 மாதம் கஷ்டப்பட்டு அந்த ஒரு நிலைமையிலையும் ஆண்டவர் நல்ல ஒரு வேலையை கொடுத்தாங்க. அதே போல் முதல் மாத சம்பளத்தை ஆண்டவருக்கு என்று வச்சேன். அந்த சூழ்நிலையில் வேலை தேடிக்கு 3 மாதம் சாப்பாடுக்கே வழி இல்லாமல் இருக்கிற நேரத்தில் பொருத்தனை படி நிறைவேற்றுறது ஒரு கடினமான ஒரு காரியம்தான். இந்த மாதம் செலவு பண்ணிட்டு அடுத்த மாதம் கூட பண்ணலாமே அப்படின்னு நினைக்க தோணல. ஆனால் ஒரு நாள் அப்படி நினைக்கல. ஆண்டவருக்கு பொருத்தனை பண்ணால் ஆண்டவர் செஞ்சாங்க, கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அதை நிறைவேற்றின ஒரு அனுபவம் உண்டு. பொருத்தனையை பண்ணுனா நம்ம என்ன செய்யணும்? நிறைவேற்ற வேண்டும். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நல்ல ஒரு கதையை சொன்னீங்க ஜோசப். காட் பிளஸ் யூ. தொடர்ந்து நம்ம அநேக ஆவிக்குரிய கருத்துக்களை படிக்கலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின். நேயர்களே, ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் இனிய துவக்கம் இந்த நிகழ்ச்சி மீண்டும் தொடரும். நேயர்களே, இடைவேளைக்கு பின் இனிய துவக்கம் இந்த நிகழ்ச்சி மீண்டும் தொடரும். இடைவேளைக்கு முன்னாடி பொருத்தனை குறித்து நம்ம பார்த்தோம். ஆண்டவருக்கு பொருத்தனை பண்ணோன்னா அதை உண்மையாக என்ன பண்ணணும்? நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதன்படியே நல்ல ஒரு கதையை நம்ம கேட்டோம். தொடர்ந்து நிகழ்ச்சியின் இந்த பகுதியில் நாம் எதை குறித்து படிக்க இருக்கிறோம்? வாழ்க்கையின் கடினமான காலகட்டங்களில் ஆண்டவரோடு இணைந்து நம்ம எப்படி வெற்றியை காண்றதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துட்ருக்கோம். வேதாகமத்திலேருந்து நிறைய பக்தருடைய வாழ்க்கையிலேருந்து நம்ம நிறைய காரியங்களை நம்ம கற்றுட்டு வரோம். இன்றைக்கி வந்து நம்ம வாழ்க்கையில் ஒரு முன்மாதிரியாக ஒருத்தர் இருக்காங்க. அவங்கள பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். யார் அந்த முன்மாதிரி? ஜீசஸ். வெரி குட் ஜோசப். ஜீசஸ். ஏசப்பா மாதிரி ஒரு முன்மாதிரி யாருமே இருக்க முடியாது. அவர் மாத்திரம்தான் முன்மாதிரின்னு சொல்ல முடியும். ஆமாம், ஆண்டவர் நம்மளுக்கு முன்மாதிரியாக இருக்காங்க. இயேசு கிறிஸ்து நம்மளை போலவே உலகத்தில் பிறந்து அவங்க வந்து பாட அனுபவிச்சவங்களாக இருக்காங்க. இயேசு கிறிஸ்து வாழ்க்கையின் கடினமான சூழ்நிலையிலையும் இயேசு கிறிஸ்து சந்திச்சிருக்காங்க. அந்த சூழ்நிலைகளில் இயேசு கிறிஸ்து எப்படி எதிர்கொண்டாங்க, எப்படி வெற்றி சிறந்து இப்போது சிங்காசனத்தில் உட்கார்ந்துருக்காங்க நம்ம பார்க்கலாம். இயேசு கிறிஸ்து அந்த கெத்செமனே தோட்டத்தில் வந்து அவங்க வந்து ஆண்டவரை வந்து காட்டி கொடுக்குற யூதாஸோட வந்து ஆண்டவரை பிடிக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி வந்து கெத்செமனே தோட்டத்துக்கு போகிறதா நம்ம பார்க்கலாம். அப்போது கெத்செமனே தோட்டத்துக்கு போகும்போது ஆண்டவருடைய சீஷர்களை எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போயிட்டு அவங்க வந்து ஜெபம் பண்ணுறதை நம்ம பார்க்கலாம். ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் என்ன சொல்கிறாங்க? இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கள் கூடமானால் நீங்கும்படி செய்யுங்க, ஆகிலும் என்னுடைய சித்தத்தின்படி இல்லை உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது அப்படின்னு சொல்லி அவங்க மிகுந்த வியாகுலப்பட்டு ஆண்டவர் என்ன பண்ணுறாங்க? அந்த இடத்துல ஜெபம் பண்ணுறாங்க. இப்போ நம்ம வாழ்க்கையில் அவங்க வந்து
மனுஷகுமாரனாகவும் ஆண்டவர் பிறந்திருந்தாங்க. அப்போது ஒருத்தங்க கிட்ட நாளைக்கு நீங்கள் இறக்க போகிறீங்க, மரணம் உங்களுக்கு நேரிட போகுது, அந்த ஒரு வார்த்தையை அவங்க கேட்டாங்கன்னா அவங்களுடைய மனது எவ்வளோ வியாகுலப்படும். அந்த மரணத்தை எதிர்கொண்டு இருக்கும்போது அந்த ஒரு சிச்சுவேஷனில் இயேசு கிறிஸ்து வந்து நாளைக்கு வந்து சிலுவை மரணத்தில் நான் மறிக்க போகிறேன். அப்போது அவங்க ஒரு பக்கம் மாம்சத்தில் அந்த எண்ணங்கள் வருது. ஆனாலும் பிதாவானவருக்கு அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த இடத்துல அந்த பலத்துக்காக ஜெபம் பண்ணுறாங்க. ஏன்னா ஆண்டவர் வந்து மாம்சத்தில் இருந்தாங்க அந்த டைமு. பரிசுத்த ஆவியானவருடைய பலத்துக்காகவும் பிதா தன்னை பலப்படுத்தும்படியாகவும் இயேசு கிறிஸ்துவும் ஜெபிக்கிறாங்க. அந்த இடத்துல பார்க்கலாம். அப்பொழுது சீஷர்கள்கிட்ட எல்லார்கிட்டையும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, ஜெபிக்க சொல்கிறாங்க. அப்போ இயேசு கிறிஸ்து சொல்கிறாங்க மத்தேயு 26:11, நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள், ஆவி உற்சாகம் உள்ளது தான், மாம்சமோ பலவீனம் உள்ளது. ஏன்னா ஏசப்பா வந்து ஜெபம் பண்ண சொல்லி சீஷர்கள்கிட்ட சொல்லும் போது சீஷர்கள் என்ன பண்ணுறாங்க, தூங்கிட்டு இருக்காங்க. அப்போது ஆண்டவர் அவ்வளோ வியாகுலப்பட்டு ஜெபம் பண்ணுறாங்க. ஆண்டவர் எவ்வளோ காரியங்களில் உவமைகள் மூலமாக நான் இந்த மாதிரி சிலுவையில் மறிக்க போகிறேன், 3ஆவது நாள் உயிரோடு எழுந்திருப்பேன், எல்லாத்தையும் சீஷர்கள்கிட்ட ஆண்டவர் சொல்லியிருக்காங்க. ஆனாலும் இவங்க என்ன பண்ணுறாங்க, தூங்கிட்டு மனம் வியாகுலப்பட்டு ஆண்டவர் ஜெபிக்கிறத பார்த்துமே போய் இவங்க என்ன பண்ணுறாங்க, தூங்குறாங்க. முதலாம் தடவை வந்து சொல்கிறாங்க, ஆண்டவர் நீங்கள் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க, ஆவி உற்சாகம் உள்ளது தான், மாம்சமோ பலவீனம் உள்ளது சொல்கிறாங்க. 2வது டைமும் வந்து சொல்கிறாங்க சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. 3வது டைமும் ஆண்டவர் வந்து சொல்கிறாங்க. ஆனாலும் அவங்க என்ன பண்ணுறாங்க, தூங்கிட்டு தான் இருக்காங்க. நம்ம வாழ்க்கையில் கடினமான காலங்களில் நம்ம தூங்கிட்டு இருக்கோமா, விழித்திருக்கோமா, நம்ம அதை யோசித்து பார்க்கணும். இயேசு கிறிஸ்து அந்த கடினமான காலகட்டங்களில் அவங்க வாழ்ந்த வாழ்க்கை எல்லாமே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இடத்துல ஆண்டவரை நிந்திக்கிறாங்க, வாரினால் அடிக்கிறாங்க, துப்புறாங்க. ஆண்டவர் ஊழியம் செய்யும் போது அவரை கொலை செய்ய வகை தேடுறாங்க. எல்லா காரியங்களும் அவங்க வந்து பிதாவானவர் கூட இருக்கிறதுனால பரிசுத்த ஆவியானவர் இவங்க 3 பேரும் ஒன்றா இருக்கிறாங்க. அவர் பலத்தினால இந்த மாம்சத்தில் உலகத்தில் இருந்தாலும் தினமும் அவங்க தனியாக போய் ஜெபிக்கிறதும், அதிகாலை ஜெபிக்கிறதும், தனித்து ஜெபிக்கிறதுலையும் அவங்க வந்து அதை விடாமல் இருந்தாங்க. அப்போது வந்து மாம்சம் இயேசு கிறிஸ்துவை மேற்கொள்ள முடியல, பிசாசும் இயேசு கிறிஸ்துவை மேற்கொள்ள முடியல. அப்போது என்ன பலத்தை ஆண்டவர் ஜெபத்தில் பெற்றுக்கிட்டாங்களோ அந்த ஜெபத்தில் ஆண்டவர் ஜெபித்து பிதாவானவருடைய நோக்கத்தை அறிந்தவர்களாக அந்த உலகத்தில் என்ன பண்ணுறாங்க, அதை செய்து முடிக்கிறத பார்க்கலாம். கடைசியாக அந்த மரண வியாகுலம் வரும் பொழுதும் அவங்க வியாகுலப்பட்டு ஜெபிக்கிறாங்க, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யுங்க, ஆணைகளும் என்னுடைய சித்தத்தின்படி இல்லை, உம்முடைய சித்தத்தின்படி எல்லாமே ஆகட்டும் அப்படின்னு ஒப்பு கொடுத்துட்றாங்க. அப்போது கடைசியாக அவங்க மரித்து உயிரோடு எழுந்த போது பிதாவினுடைய சிங்காசனத்தில் இன்றைக்கும் என்ன பண்ணுறாங்க, உயிரோடு வெற்றி சிறந்து உட்கார்ந்துருக்கதை நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி அந்த மாதிரி கடினமான சூழ்நிலையில் நம்ம கடந்து வரோம் வாழ்க்கையில். அந்த மாதிரி கடினமான சூழ்நிலை கடந்து வரும்போது நம்ம எப்படி ஜெபத்தில் இருக்கிறோம் யோசித்து பார்க்கணும். நம்ம வந்து ஆவி உற்சாகம் உள்ளது தான், நம்ம மாம்சமோ பலவீனம் உள்ளது தான். நம்ம பலவீனப்பட்டு தூங்குறதுக்கு போயிடுறோமா அல்லது விழித்திருந்து ஜெபிக்கிறோமா யோசித்து பார்க்கணும். நம்ம பலவீனப்பட்ட டைமில் நிறைய டைம் ஜெபம் பண்ணுறதில்ல. ஆனாலும் நார்மலாக இருக்கும்போதே நம்ம லைஃப்லேயே ஜெபிக்கிறதே கிடையாது, நல்ல சுகத்தோடு இருக்கும் போதே ஜெபிக்கிறது இல்லை. அப்போது நம்ம வந்து எப்படி நம்ம பிரச்சனைகளை நம்ம மேற்கொள்ள முடியும், நம்ம அதை யோசித்து பார்க்கணும். நம்ம கடினமான காலகட்டங்களில் நல்லா இருக்கும் போதே நம்ம ஜெபம் பண்ணலைன்னா கடினமான காலகட்டங்களில் நம்ம எப்படி ஃபேஸ் பண்ண முடியும். ஆண்டவர் வந்து ஜெபம் வந்து டெய்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மளுக்கு முன்மாதிரியாக பண்ணிட்டு போயிருக்காங்க. அந்த ஜெபத்தை நம்ம எப்பவும் பண்ணணும். கடினமான காலகட்டங்களிலும் இயேசு கிறிஸ்து விழித்திருந்து ஜெபம் பண்ணாங்க, விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும். அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா அந்த சீஷர்களுக்கு அந்த காலகட்டம் தெரியல, ஆண்டவர் சொன்ன அந்த காலகட்டம் தெரியல, வந்து வேற சொல்லிட்டு போகிறாங்க விழித்திருந்து ஜெபிங்க அப்படின்னு சொல்லி. அது ஜெபிக்கவில்லை. இந்த காலங்களிலும் கடைசி காலங்கள் தான், விழித்திருந்து ஜெபிக்க வேண்டிய ஒரு காலங்கள் தான். அதனால தான் இந்த பாடத்தை ஆண்டவர் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. 1 பேதுரு 5:8 வாசிங்க. தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். நம்ம தெளிந்த அந்த கடைசி காலத்தில் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருக்கணும், விழித்திருக்கணும். ஏன்னா பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். நம்ம எப்போவுமே ஜெபத்தில் விழித்திருக்கும் பொழுது ஆண்டவருடைய பலன் நமக்கு கிடைக்குது அதிகமாக. அப்பொழுது பாவத்தை நம்ம மேற்கொண்டு
ஆண்டவருடைய பலத்தினால் மேற்கொண்டு போகிறதுக்கு ஆண்டவர் நம்மளுக்கு அதிகமான பலத்தை கட்டளை எடுக்கிறாங்க. அது எப்போ வரணும்னா ஜெபிக்கிறவங்களுக்கு தான் அந்த பாவத்தை மேற்கொள்கிற பலத்தை ஆண்டவர் கட்டளையிடுறாங்க. அதனால தான் ஆண்டவர் விழித்திருந்து என்ன பண்ணுறாங்க, ஜெபிக்க சொல்கிறாங்க. அப்போது ஜெபிக்க விடாதபடிக்கு பிசாசை என்ன பண்ணுறான், தடை பண்ணுறான்னு பார்க்கலாம். தெளிந்த புத்தி உள்ளவர்கள் விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளி பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். அதனால் அவன் ஜெபிக்க விடாதபடிக்கு நம்மளை தடை பண்ணுறது பெரிய ஒரு காரியமாக பிசாசை செஞ்சிட்டு இருக்கும்போது நம்ம விழித்திருந்து ஜெபித்து பிசாசை என்ன பண்ணணும், நம்மை இந்த உலகத்தில் மேற்கொள்ளணும். இந்த கடினமான காலகட்டங்களில் இயேசு கிறிஸ்து எப்படி விழித்திருந்து ஜெபித்து இப்பொழுது பிதாவின் சிங்காசனத்தில் வலது பார்சத்தில் உட்கார்ந்துருக்க மாதிரி நம்மளும் கடினமான காலங்களில் விழித்திருந்து ஜெபித்து வெற்றியை காண வேண்டும். ஆமென், ஆமென். நல்ல ஒரு கருத்து. கெத்செமனே தோட்டத்தில் ஆண்டவர் விழித்திருந்து ஜெபித்தது போல் நாமளும் ஜெபிக்கணும்னு இன்னும் அநேக காரியங்களை படிக்கலாம் ஒரு சின்ன இடைவேளைக்கு பின்னாடி. நேயர்களே, ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் இனிய துவக்கம் இந்த நிகழ்ச்சி மீண்டும் தொடரும். நேயர்களே, இடைவெளிக்கு பின் இனிய துவக்கம் இந்த நிகழ்ச்சிக்குள்ளாய் மீண்டும் உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இனிய துவக்கம் நிகழ்ச்சியில் இடைவெளிக்கு முன்னாடி நம்ம கடினமான காலங்களில் எப்படி ஆண்டவரோடு இணைந்து வெற்றி பெற்றவர்களை குறித்து அனுபவங்களை பார்த்தோம். அதில் இயேசு கிறிஸ்துவுடைய அனுபவம், கெத்செமனே அனுபவத்தை குறித்து பார்த்தோம். நிறைய காரியங்களை சொல்லிகிட்டு இருந்தீங்க, தொடர்ந்து சொல்லுங்கள். ஆண்டவர் சொல்கிறாங்க, சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளது தான், மாம்சமோ பலவீனம் உள்ளது. ஆண்டவர் உயிர் தெழுந்ததுக்கப்புறம் அதே சீஷர்கள் என்ன பண்ணுறாங்க, ஆவி உற்சாகம் உள்ளது தான் ஆண்டவர் சொன்னதை அவங்க எடுத்துகிட்டு மாம்சம் என்ன இடம் கொடுத்தாலும் மாம்சத்துக்கு இடம் கொடுக்காதபடிக்கு அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் பார்க்கும்போது மேல் வீட்டறையில் அவங்க என்ன பண்ணுறாங்க, கூடி ஜெபம் பண்ணுறாங்க, ஆண்டவரை துதித்து பாடுறாங்க. ஆண்டவருக்காக அவங்க வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல பரிசுத்த ஆவியானவர் வல்லமையாக ஊற்றப்படுறாங்க. அதுக்கப்புறம் ஆண்டவருடைய சீஷர்களுடைய வாழ்க்கையே ஆண்டவர் மாற்றினாங்க. அதுக்கப்புறம் அவங்க அந்த ஆவியின் உற்சாகத்தினால் அவங்க செஞ்ச ஊழியங்கள் பார்த்திங்கன்னா, பேதுருடைய முதல் பிரசங்கத்திலே 3000 பேர் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்ததையும், ஆண்டவருடைய சீஷர்கள் எல்லாருமே இரத்த சாட்சியாக மரித்து ஆண்டவருக்காக என்ன பண்ணாங்க, அவங்களுடைய ஜீவனை கொடுத்ததும் நம்ம பார்க்கலாம். நம்ம வாழ்க்கையிலையும் இதே மாதிரி கடினமான காலங்களில் நம்ம விழித்திருந்து ஜெபிக்கணும். ஆண்டவருடைய வாழ்க்கை அதற்கு நம்மளுக்கு சாட்சியாக இருக்குது. நம்ம விழித்திருந்து ஜெபிக்கும் பொழுது அநேகருக்கு நம்ம பிரோஜனமுள்ள பாத்திரமாக இருக்க முடியும். ஆமென், ஆமென். கடினமான காலங்களில் நம்ம ஜெபிக்கிறோமா அல்லது விழித்திருந்து ஜெபிக்கிறோமான்றதை யோசிப்பாங்க. இது பார்க்குற நேர் யாராக இருந்தாலும் சரி, கடினமான காலங்களை நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா என்ன பண்ணணும், விழித்திருந்து ஜெபிக்கணும். விழித்திருந்து ஜெபிக்கணும். ஐயோ இப்படி ஆயிடுச்சே எனக்குன்னு தனியாக போய் ரூமை பூட்டிக்கிட்டு படுத்துக்கிட்டு இருக்கிறதுலையோ அல்லது ஏதாவது கேளிக்கைகளையோ தீய பழக்க வழக்கங்களையோ ஈடுபடுறதை விட்டுட்டு இயேசு கிறிஸ்துவை போல கடினமான காலங்களில் விழித்திருந்து ஜெபிக்கணும். அந்த விழித்திருந்து ஜெபிக்கிறது, அந்த அனுபவம் பெரிய ஒரு ரட்சிப்பை கட்டளையிடும். இயேசு கிறிஸ்து அன்னைக்கு ஜெபித்ததுனால, ஆண்டவர் பிதாவின் சித்தத்தை செய்ததுனால இன்றைக்கி நமக்கு ரட்சிப்பு கிடைத்திருக்கிறது இல்லையா? அதுபோல் அநேகருடைய ரட்சிப்பிற்காக நாமளும் விழித்திருந்து ஜெபிக்கணுன்ற ஒரு பாடத்தை நம்ம கற்றுக்கொள்கிறோம். கர்த்தர் நிச்சயமாக இந்த ஒரு தியானத்தை ஆசீர்வதித்து கொடுத்தார். அதே போல் இந்த பகுதியில் நம்ம ஒரு வசனத்தை குறித்து நம்ம தியானிக்கலாம். அதாவது ஒரு வாக்குத்தத்தத்தை குறித்து தியானிக்கலாம். எல்லாருடைய வீட்டுக்கு போனாலும் இந்த ஒரு வசனம் மாட்டப்பட்டிருக்கும். எத்தனை பேர் இதை பார்த்துருக்கீங்கன்னு தெரில. நீங்கள் பார்க்கலாம், ஒவ்வொருத்தருடைய வீட்டுக்கு போகும்போதும், ஒரு கிறிஸ்தவ இல்லத்துக்கு போகும்போது இந்த வசனம் ஒரு போர்டில் மாட்டப்பட்டு வச்சுருப்பாங்க இல்லையா? வாசிக்கலாம். 1 நாளாகமும் 17:27. 1 நாளாகமும் 17:27. இப்பொழுதும் உமது அடியானின் வீடு என்னென்றைக்கும் உமக்கு முன்பாக இருக்கும்படிக்கு அதை ஆசீர்வதித்தருளினீர். கர்த்தராகிய தேவரீர் அதை ஆசீர்வதித்தபடியினால் அது என்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் என்றான். ஆமென். நல்லா அழகான ஒரு வசனம் இல்லை? எல்லாருடைய வீட்லேயும் இருக்கக்கூடிய ஒரு வசனம் தான். இதை குறித்து நம்ம பார்க்கும்பொழுது, இப்போதும் அது அடியானின் வீடு, தாவீது சொல்கிறார், உமது அடியானின் வீடு என்றைக்கும் உமக்கு முன்பாக இருக்கும்படிக்கு அதை ஆசீர்வதித்தருளும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்மெல்லாம் வீட்டில் ஜெபம் பண்ணும்போது, என் வீட்டை ஆசீர்வதிங்க, என் குடும்பத்தை ஆசீர்வதிங்க, என்னுடைய சொந்தக்காரன், இப்படி தான் நம்ம ஜெபம் பண்ணிகிட்ருக்குறோம். அதில் ஒன்றும் தவறு இல்லை. உமது அடியானின் வீடு ஆசீர்வதிங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணுறார். ஆனால் அதில் ஒரு வார்த்தை அவர் யூஸ் பண்ணுறார் பாருங்கள், அது எனக்கு மிகவும் பிடித்த ஒரு வார்த்தையாக இருக்கிறது. அவர் என்ன சொல்கிறாருன்னா, உமது அடியானின் வீடு
என்றைக்கும் உமக்கு முன்பாக இருக்கும்படிக்கு. அது ஒரு நல்ல ஒரு வரியாக நான் பார்க்குறேன். எங்கள் வீடு ஆண்டவரே என்றைக்கும் உமக்கு முன்பாக இருக்கணும், வேறு யாருக்கு முன்பாக அல்ல, வேறு யாருக்கு காட்சியாக அல்ல, உங்களுக்கு முன்பாக இருக்கணும். இன்றைக்கி நிறைய பேர் வீடு கட்டுறாங்க, வீடு கட்டி அப்படியே பகட்டாக தங்களுடைய வீட்டை காட்டணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் இவர் என்ன நினைக்கிறாரு, என் வீட்டை ஆண்டவர் பார்த்தா போதும், அவருக்கு முன்னாடி இருக்கணும், அதுதான் எனக்கு ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. என்றைக்கும் உங்கள் முன்னாடி இருக்கணும் ஆண்டவரே, வேறு யார் முன்னாடி இருக்கக்கூடாது. இப்போது எசேக்கியான்னு ஒரு ராஜா இருந்தார். அவருக்கு ஆண்டவர் ஒரு பெரிய அற்புதத்தை செஞ்சார். இப்போ வீடு கட்டுறதே ஒரு பெரிய அற்புதம் தான். ஏன்னா கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுவதன் பிரயாசம் என்னது, விருதாவாக இருக்குது. நிறைய வீடு கட்டி 3 மாதத்தில் இடிஞ்சு விழுகிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம். ஆனால் இங்கே சங்கீதக்காரன் செபிக்கிறத பாருங்கள். ஆண்டவர் ஒரு பெரிய அற்புதத்தை எசேக்கியா ராஜாவுக்கு செஞ்சார். ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு, அதை மறந்து அவர் வீட்டுக்கு வந்தவங்களுக்கு என்னத்தை காட்டிக்கிட்டு இருந்தார், அவருடைய அந்த செல்வ செழிப்பை காட்டிக்கிட்டு இருக்கிறார். அதை காட்டுறதுக்கு நம்ம வீட்டை கட்டுறதுக்கோ அப்படியோ நம்ம ஜெபிக்க வேண்டியதில்லை. இங்கே தாவீது மாதிரி நம்ம ஜெபிக்கணும், என் வீடு என்றைக்கும் எங்கே இருக்கணும், உங்களுக்கு முன்னாடி இருக்கணும், நீங்கள் என்றைக்கும் நீங்கள் வாசம் பண்ணணும், என் பிள்ளைங்க எப்போவும் உங்ககிட்ட இருக்கணும். இப்படி தான் நம்முடைய ஜெபம் இருக்கணும். அதை நம்ம இந்த வசனத்துலேருந்து நம்ம கற்றுக்கொள்கிறோம். அப்பொழுது அது என்ன பண்ணிருக்குமா, ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும்னு அந்த வசனத்துடைய பிற்பகுதி சொல்லுது. கர்த்தராகிய தேவரீர் அதை ஆசீர்வதித்தபடியினால் அது என்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். ஆண்டவருக்கு முன்பாக இருக்கக்கூடிய வீட்டை ஆண்டவர் என்ன பண்ணுவாங்க, ஆசீர்வதிச்சுட்டே இருப்பாங்க. ஆண்டவருக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பிள்ளைங்களை ஆண்டவர் ஆசீர்வதிச்சுட்டே இருப்பாங்க. அவங்க பாருங்கள், பெருகிட்டே போவாங்க, அடுத்தடுத்த உயர்வுகளுக்கு போய்கிட்டே இருப்பாங்க, ஆண்டவருக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பிள்ளைங்க. அதனால தான் தாவீது இங்கே ஜெபம் பண்ணுறாரு, ஆண்டவரே என்னுடைய வீடு உங்களுக்கு முன்னாடி இருக்கணும், அதுதான் எனக்கு ஆசீர்வாதம். உங்களுக்கு முன்னாடி இருக்கிறதுனால, நீங்கள் ஆசீர்வதிக்கிறதுனால அது ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். சாலமோன் கூட இதே ஒரு காரியத்தை வேறு மாதிரி சொல்கிறாரு. எப்படி சொல்கிறாருன்னா, கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். அதனோட அவர் என்ன பண்ண மாட்டார், நம்ம வீடு ஆண்டவருக்கு முன்னாடி இருந்ததுன்னா அது ஆசீர்வாதமாக இருக்கும், வேதனை இல்லாத வீடாக இருக்கும். அநேகருடைய வீட்டில் இன்றைக்கி வேதனைகள் பெருகி கொண்டு இருக்குது. ஏன்னா அவங்க வீடு ஆண்டவருக்கு முன்னாடி இல்லை, மற்றவங்க முன்னாடி பகட்டாக இருக்கணும்னு இருக்கக்கூடிய ஒரு வீடாக இருக்கிறது. ஆண்டவருக்கு முன்னாடி இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம வீட்டை ஜெபிக்கணும். நம்மளும் நம்ம வீடு ஆண்டவரே உங்களுக்கு முன்னாடி இருக்கணும், நாங்கள் எங்கள் குடும்பம் உங்களுக்கு முன்னாடி இருக்கணும், உங்கள் முன்னாடி நாங்கள் இருக்கிறது தான் எங்களுக்கு ஆசீர்வாதம்னு சொல்லி நம்ம ஜெபிக்கும் பொழுது அது என்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறதாக இருக்கும் என்று இந்த வசனம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. நாமளும் அப்படியே ஜெபிப்போமா? ஜெபிக்கலாம். எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, அருமையான இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக எங்களோடு பேசினதற்காக நன்றி ஆண்டவரே. ராஜா, நாங்கள் பொருத்தனை பண்ணி ஜெபிக்கிற அந்த ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கிருபை செய்யுங்க. பொருத்தனையின் மூலமாக நீங்கள் உடனே கேட்டு பதில் கொடுக்குறீங்க, நாங்கள் அதை நிறைவேற்ற வேண்டும் என்று நீங்கள் கட்டளையிட்டிருக்கிறீங்க. இயேசுப்பா, இதை பார்த்து கொண்டிருக்கிற எந்த நபர் பொருத்தனை செய்தாலும் கூட தகப்பனே, அதை நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்மை போல நாங்கள் விழித்திருந்து ஜெபிப்பதற்கு எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு நேருடைய இருதயத்திலும் நீங்கள் பேசுங்க, காலத்தை உணர்ந்தவர்களாய் விழித்திருந்து ஜெபிக்க கிருபை பாராட்டுங்க. எங்கள் வீடு எப்பவும் உங்களுக்கு முன்பாக இருக்கட்டும் ஆண்டவரே. சங்கீதக்காரனுடைய வீட்டை போல எப்பவும் உங்களுக்கு முன்னாடி இருக்கட்டும், அதுவே எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். இதை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு நேயருடைய வீட்டையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் உமக்கு முன்பாக வைத்துக் கொள்ளும்படியாய் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நிகழ்ச்சியில் நம்ம அநேக ஆவிக்குரிய பாடங்களை நம்ம கற்றுக்கொண்டோம். அந்த பாடங்களை நம்ம வாழ்க்கையில் அபியாசிப்போம். நிச்சயமாய் நம்மை ஆசீர்வதிப்பார் தேவன். நீங்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டது மிகுந்த மகிழ்ச்சி. கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதிப்பாராக. நேயர்களே, உங்கள் வீடு யாருக்கு முன்னாடி இருக்குது? ஆண்டவருக்கு முன்னாடி இருக்குதா? அப்படியே இருக்கணும்னு ஜெபம் பண்ணுங்க. நிச்சயமாக உங்கள் வீடு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். இயேசு கிறிஸ்துவை போல விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம். அதுவரை தேவன் உங்களோடு கூட இருப்பாராக. ஆமென்.